அண்மை செய்தி. நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான வினாத்தாள் கசிவதை தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டிருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வினாத்தாள் கசிவுகளுக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான வினாத்தாள் கசிவதை தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டிருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த எச்சரிக்கை முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. நீட் உள்ளிட்ட அந்த வினாத்தாள் கசிவுகளை தொடர்ந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்பதாக உச்சநீதிமன்றம் இந்த ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கின்றது. வினாத்தாள் கசிவுகளுக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. ஏனென்றால் நீட் வினாத்தாள் கசிவு என்பது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்கதையாகி கொண்டிருக்கின்றது. கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் ஏறக்குறைய 3 முறை வரை நீட் வினாத்தாள் கசிந்திருப்பதாக பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் குற்றம் சுமத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் வினாத்தாள் கசிவுகளுக்கு மத்திய அரசு மிக விரைவாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. ஒரு பக்கம் டெல்லி முழுவதும் இளைஞர்கள் கூட்டமாக காணப்படுகின்றது. நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நீட்டை மையமாக வைத்து மத்திய அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய வகையிலாக இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அமைச்சர்கள் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்கின்ற இளைஞர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அரசியல் அமைப்போடு பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே டெல்லியினுடைய மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இந்த நேரத்தில் இந்த முக்கியமான ஒரு தகவலை மத்திய அரசுக்கு சொல்லி இருக்கின்றது. வினாத்தாள் கசிவுகளுக்கு மத்திய அரசு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆன்லைன் மூலமாக தேர்வுகளை நடத்துவது என்பது பிரச்சனைக்கு தீர்வாகாது என்பதை எல்லாம் உச்சநீதிமன்றம் எடுத்துக் கூறியிருக்கின்றது. மத்திய அரசு சார்பிலே முன்வைக்கப்பட்ட வாதங்களிலே ஆன்லைன் மூலமாக தேர்வுகளை நடத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்காக அந்த தொழில்நுட்ப ரீதியிலாக சில மாற்றங்களை எல்லாம் செய்வதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். அதையெல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருந்தாலும் உச்சநீதிமன்றம் ஆன்லைன் மூலமாக தேர்வுகளை நடத்துவது என்பது பிரச்சனைக்கு தீர்வாகாது என்பதை எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். தொடர்ந்து வினாத்தாள் கசிந்து கொண்டிருப்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எச்சரித்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வினாத்தாள் கசிவை தடுக்க மத்திய அரசு 10 மடங்கு வேகமான நடவடிக்கையை எடுக்க உள்ளது என்கின்ற ஒரு கருத்தையும் கூட தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த அறிவுறுத்தலை மத்திய அரசுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே மத்திய அமைச்சர்களும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். இனிமேல் இதுபோன்று நீட் வினாத்தாள் கசிவு உட்பட தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு வினாத்தாள்கள் எந்த வகையிலும் கசியாது, அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அமைச்சர்கள் சொல்லி வருகின்றார்கள். இப்பொழுது மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர்களும் கூட நீதிமன்றத்தில் இந்த ஒரு கருத்தை தான் சொல்லி இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.